வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்னைக்கு இந்த தோரம்பருப்பை பற்றி பார்க்க போகிறோம். தோரம்பருப்பு எதுனா ஒரு முக்கியமான ஒரு ஆள் எதுனா கூப்பிடல வைக்கலன்னாக்கா சொல்லுவாங்க, பருப்பு இல்லாத சாம்பாரா, அதாவது நீங்கள் இல்லாத எதுனா நடக்குமான்ற மாதிரி அத்தை சொல்லுவாங்க, பருப்பு இல்லாத சாம்பாரான்னு சொல்லிட்டு. சாம்பார் அந்த தோரம்பருப்பு வச்சு நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் செய்கிறோம். அப்போல்லாம் மசியல் செய்வோம். இதை சில ஏரியாங்களில் பார்த்தீங்கன்னா பருப்பை தோரம்பருப்பை வேக வச்சு அதிலேருந்து தண்ணியை ஈர்த்துட்டு பருப்பை மசிச்சு தாளிச்சிட்டு இந்த தண்ணியையும் தாளிச்சிட்டு தண்ணியை ஊற்றின்னு இந்த பருப்பை தொட்டுன்னு சாப்பிடுவாங்க. அது மொட்டை சாம்பார்னார் பேர். அது அப்பால் கூட்டில் கூட செய்வாங்க, கடலைப்பருப்பில் செய்வாங்க, பாசிப்பருப்பில் செய்வாங்க, சில தோரம்பருப்பில் கூட செய்வாங்க. இதுதான் நம்ம வடக்கு பக்கம்லாம் என்ன சொல்கிறா, தால் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுப்பாங்க. இந்த தோரம்பருப்பில் விட்டமின் புரத சத்து நிறைய இருக்குது. நிறைய புரத சத்து இருக்குது. அப்பால விட்டமின் சி இருக்குது, நார் சத்து இருக்குது, அப்பால அமினோ அமிலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது சைவமால மட்டும் இல்லாத தால்ச்சான்னு ஒன்று செய்வோம். இப்போ இந்த பருப்பு மட்டும் சாம்பார் வைக்கிறோன்னு வைங்களேன், பருப்பு வச்சு சாம்பார் வைக்கிறோம். அதோட அந்த பருப்பில் இருக்கிற சத்து மட்டும் இல்லாத அதில் போடுற காய்கறிகளில் இருக்கிற சத்தும் சேருது. கத்திரிக்காய், முருங்கைக்காய் போடுவான், இல்லைன்னா பீன்ஸு, கேரட்டு. முருங்கைக்காய் இல்லாத சீசனில் பீன்ஸு, கேரட்டு போடுவோம். மாங்காய் சீசனில் மாங்காய் போடுவோம். இப்படி எல்லா காய்கறிகளோட சேர்ந்து அதுங்களோட சத்தும் சேர்ந்து சாம்பார்ன்ற பேரில் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனாக்கா அந்த வீட்டில் இருக்கிறவங்க மத்தியானம் ஒரு வேளைக்கு மேலே சாம்பார் சாப்பிட மாட்டாங்க. சாம்பார் சாப்பிட மாட்டாங்க, சாம்பார் சாதம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதே ஏன் நைட்டுக்கு சாப்பிட சொன்னாக்கா எனக்கு வயிறு சரியில்லை அந்த சாம்பார் சாப்பிட்டதுன்னு. ஆனால் அதுவே இட்லி தோசை வச்சு அதுக்கு சாம்பார் கொடுங்க சாப்பிடுவாங்க. அதுக்கு சைடிஷு சாதத்தை விட இட்லி தோசைக்கு சாம்பார் அவ்வளோ ஒரு டேஸ்ட். அந்த பருப்பு தோரம்பருப்புனால சிலர் பாசி பருப்பில் தான் வைப்பாங்க சாம்பார், இல்லைன்னா ரெண்டு கலந்து வைப்பாங்க. ஆனால் தனியாக தோரம்பருப்பு மட்டும் போட்டு வைக்கிற சாம்பாருக்கு ஈடாக அது இருக்காது. பாசிப்பருப்பு பத்தியத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சாம்பார் இந்த தோரம்பருப்பு சிவப்பு கலர்லையும் கிடைக்கும். அது மசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரும்பாலும் வீட்டில் செய்கிறதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டு இருக்காது. அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. சீக்கிரமே ஒரு கொதியிலே அப்படியே வந்துடும், மேலே வந்துடும். பருப்பு அப்படியே பொதன்னு ஊறி வந்த மாதிரி வந்துடும். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டு கிடையாது. இந்த மஞ்சள் கலர் பருப்பு இருக்குது பாருங்க, அந்த டேஸ்ட்டு எதுலேயுமே இருக்காது. நிறைய வெரைட்டி இருக்குது. எமரி பருப்பு ஆனெலாம் சொல்லுவாங்க. வெளியூர் போகிற சொல்ல அங்கே போய் எல்லாம் அவங்க கூட எங்கள் வீட்டுக்கு தோரம்பருப்பு வாங்கின்னு வருவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அது வேறு இந்த எமரி பருப்பா நெம்மரி பருப்புன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் என்னன்னா இதை நம்ம சைவத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. தால்ச்சான்னு சொல்லிட்டு இந்த சிலர் இஸ்லாமிய விருந்துகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரியாணி போடுவாங்க, அதுக்கப்பால் வெறும் சாதம் போட்டு அதில் இந்த தால்ச்சா ஊற்றுவாங்க. தால்ச்சா தோரம்பருப்பு சேர்த்து அதோட மட்டன், சிக்கன் எதனா சேர்த்து இன்னும் சாம்பார் வைக்கிற எல்லா காய்கறிகளும் சேர்த்து சாம்பார்
செய்கிற முறையிலேயே தான் இருக்கும். அது அத்தோட வந்து எதுனா ஒரு நான்வெஜ் சேர்த்துருப்பாங்க. மட்டன் இல்லாத சிக்கன் இது சேர்த்துருப்பாங்க. இது வந்து வீடுங்களில் கூட இப்போ எல்லாருமே செய்கிறாங்க. தால்ச்சாலாம் நான்லாம் செய்வேன். ஆனால் அது வந்து ஒரு சாதத்துக்குன்னு இல்லாமல் பிரியாணிக்கு கூட நல்லா நல்லா இருக்கும். இந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதான் புரத சத்து இருக்குது, விட்டமின் சி இருக்குது, அமினோ அமிலம் இருக்குது, நார் சத்து இருக்குது, நல்லா டேஸ்ட் இருக்குது. அவ்வளோதான். மற்ற பருப்புங்களோட ஒப்பிடும்போது இந்த பருப்பில் நல்லா டேஸ்ட் இருக்குது. அதை நம்ம மற்ற காய்கறிகளோட சேர்த்து சமைக்க சொல்ல அந்த சத்துங்களும் சேர்ந்து இந்த பருப்போட சத்துகளும் சேர்ந்து அந்த நம்ம சமைக்கிற அந்த இதுக்கு டேஸ்ட்டையும் கொடுக்குது, சக்தியையும் கொடுக்குது உடம்புக்கு. அவ்வளோதான். இன்னைக்கு வந்து துவரம்பருப்பில் என்னென்ன சத்து இருக்குன்னுட்டு பார்த்தோம். இதுக்கு மேலே எனக்கு தெரியாதது கூட இருக்கலாம். என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தோம். அப்பால் அதை வச்சு என்னென்னலாம் செய்கிறாங்க ஆன்றதை பார்த்தோம். அவ்வளோதான். போலி அதெல்லாம் செய்கிறது வந்து வேறு வேறு பருப்பில் செய்வாங்க. பருப்பில் வந்து போலி செய்ய மாட்டாங்க. பாசிப்பருப்பில் செய்வாங்க. பாசிப்பருப்பில் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது போலி நான் செய்வேன், ஆனால் எனக்கே ஞாபகம் இல்லை. கடலைப்பருப்பில் செய்வாங்க. கரெக்ட். கடலைப்பருப்பை வேக வச்சு அது தண்ணியை வச்சுட்டு அதோட வெல்லம் சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு அதை நல்லா வதக்கி அது வேற போலி செய்கிறது. இது வந்து துவரம்பருப்பில் இந்த விதமான சத்துக்கள்லாம் இருக்குது. அதில் இதெல்லாம் செய்யலாம். இவ்வளோதான் நம்ம செய்கிறோம் இல்லை. அதை வந்து சப்பாத்திக்கு கூட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சப்பாத்திக்கு வெறும் தால் வச்சு சாப்பிட்றத விட இந்த சாம்பார் ஆன்ற ஒரு இது புளி மசாலா காய்கறி எல்லாம் செய்யும்போது அந்த சாம்பார் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கூட நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தோசை இட்லி மட்டும் இல்லாது. சரி, இன்னைக்கு துவரம்பருப்பு, நாளைக்கு வேற எதனா பார்க்கலாம். அப்பால வர